ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு மினி ப்ரீ வெட்டிங் vlog தான் பார்க்க போறீங்க. ஏன்னா தக்ஷின் சித்ரா போகிறோம். அங்கே வந்து லைட் பிடிக்கிற வேலை இல்லை, ஸோ vlog எடுக்கிற வேலை. எஸ், ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7:30 ஆகுது. ஸோ இது வந்து ரிலாக்ஸாக இருக்குது இப்படி போகிறது. ஆமாம், ஒரு 4:30 மணி நான் தூக்கம் கேட்டு 5 மணிக்கு லொக்கேஷன் போகிறதுலாம் வந்து வெறுப்பாக இருக்கும். தட்ஸ் பெட்டர் அதோட. ஸோ அதான் ப்ரீ வெட்டிங் லொக்கேஷனுக்கு போகிறதே வந்து ஒரு லொக்கேஷன் ஒரு டாஸ்க்கு தான். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரீ வெட்டிங் கைடில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எவ்வளோ சீக்கிரம் முன்னாடியே அங்கே போயிடுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நல்லது. ஏன்னா முன்னாடியே மழை பெய்யலாம், போகிற வழியினா எதனா வேணா ஆகலாம். டிராஃபிக் எஸ்பெஷலி சென்னையில் இந்த ப்ரீ வெட்டிங் வாக்கில் என்னென்ன சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட், சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். ஸோ இப்போது கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு கால் பண்ணி நம்ம ப்ரியராக இன்ஃபார்ம் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவங்களும் கிளம்பிட்டாங்களே, எங்கே வந்துட்டுருக்காங்க, என்ன ஸ்டேட்டஸ்ன்னு நமக்கு தெரியும். ஆனால் சில பேருக்கு அப்போ தான் ஏஞ்சி இருப்பாங்க. சம்டைம்ஸ் நாங்கள் தான் கால் பண்ணி எழுப்புவோம். பட் இவர் கொஞ்சம் நல்ல கிளைண்ட்டு. நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம். சன்ரைஸ் டைம் இந்த டைமில் எடுத்தால் இந்த மாதிரியான கோல்டன் லைட்ஸ் ஷூட்ஸ் நல்லா வரும். ஸோ கொஞ்சம் சன் அப் ஆகும்போது கொஞ்சம் ஆஷான லைட்டிங் வரும். அப்போது கொஞ்சம் ஷேடோவான ப்ளேஸ் தேடி போய் அங்கே நின்று எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிளைண்ட்டை மட்டும் ப்ரியராக நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. இந்த டைமுக்கு வந்தால் தான் நீங்கள் எதிர்பார்க்குற அவுட் வந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம நிறைய போர்ட்ஃபோலியோ, நிறைய ப்ரொஃபைலில் வந்து நிறைய ஷூட்ஸ் போட்டிருப்போம், ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸ். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் அதே மாதிரி வேணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அதே மாதிரி வேணும்னு ஆசைப்பட்டால் பத்தாது. அதே மாதிரி டைமுக்கு வரணும், அதே மாதிரி காஸ்ட்யூம் செலெக்ஷன் இருக்கணும். ஸோ அதெல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணும்போது அவுட்புட் நல்லா அழகாக வரும். உங்களோட கருத்து எதனா இருக்குது அதில்? என்னோட கருத்து எதுவும் இல்லை ப்ரோ. எதையாச்சும் சொல்லியா? ஸோ கைஸ், ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ கரெக்டாக ஒரு 9:25 ஆகுது. கிளைண்ட்டை வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9:45 வர சொல்லியிருக்கோம். அண்ட் தக்ஷின் சித்ரா வந்து கரெக்டாக 10 o'clock வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஓன் பண்ணவொடனே உள்ளே போயிட்டு ஷார்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா எம்டியாக இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டான வேலை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். அண்ட் இது வந்து வீக் டே, மண்டே டுடே. ஸோ மண்டே மாதிரியான சினாரியோவில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வெட்னஸ்டே. இனி வெட்னஸ்டேவா? மண்டே இல்லையா? சண்டேக்கு அப்புறம். ஐயோ, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு half an hour மேலேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கிளைண்ட்டை வந்து கரெக்டாக 9:45 வர சொல்லியிருந்தோம். இப்போ கரெக்டாக டைம் 10:05 கிட்ட ஆகுது. ஆல்மோஸ்ட் 20 minutes ஆகிடுச்சு. ஜஸ்ட் 20 minutes தானே ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் அந்த 20 minutesல நிறைய விஷயம் ஆகிடுச்சு. நம்மளை மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய கப்புள்ஸ் வந்திருக்காங்க. அண்டு ஃபியூ கூல் இது வந்து மியூசியம்னால நிறைய பேர் விசிட் பண்ணுறதுக்கு வருவாங்க. இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து, காலேஜஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கனால உள்ள க்ரௌடட் இடம். அண்டு இன்னும் இப்போது சன் வந்து இன்னும் கொஞ்சமாக ஹை 11:30 போயிடுச்சுன்னா கொஞ்சம் ஹார்ஷாக மாற ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே எவ்வளோ மேக்ஸிமம் சூப்பரான ஷார்ட்ஸ் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுக்கணும். ஸோ இந்த 20 minutesன்றது 20 minutes இருந்தால் மட்டுமே போதும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு half an hour ஒன்று சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப டிலே பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ஆகிடுச்சுன்னா அவுட்புட்டில் வந்து அஃபெக்ட் ஆகும். பட் அது அவங்களுக்கு புரியாது. ஸோ அதனால தான் ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறேன், இந்த டைமிங்ஸை ஃபாலோ பண்ணால் அந்த அவுட்புட்டும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா வரும். பட் இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த கிளைண்ட் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க, பக்கத்தில் தான் இருக்காங்க. இப்போ தான் ஒரு கால் பேசினேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கார்டெல்லாம் கரெக்டாக இருக்கா, பேட்ரி ஃபுல்லாக இருக்கா, ஸ்பேர் பேட்ரி இருக்கான்னு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கிறது நல்லது. ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணியிருப்போம். இருந்தாலும் ஒன்ஸ் போகும்போதும் ஏன்னா உள்ளே போய்ட்டால் திருப்பி வந்து எடுக்க முடியாது. ஆல் டனா ப்ரோ? போகலாம். ஆமாம் ப்ரோ. ஸோ இப்போ சின்ன ஒரு ஷாப்பிங் கான்செப்ட் மாதிரி நீங்கள் அங்கே பார்க்குறீங்க, அவங்கள பார்க்குறீங்க, சிரிக்கிறீங்க, அந்த திங்ஸ்லாம் பார்க்குறீங்க. ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். அப்படியே பாருங்கள், அவங்கள பாருங்கள். ஸ்மால், யா, வெரி நைஸ். அப்படியே இருங்க. Ready, 1, 2, 3. ஃபஸ்ட்டு ரோல் பண்ணுற மாதிரி எடுக்கலாம். எப்படின்னா இல்லை, இந்த ஃப்ரேமில் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓகே. நீங்கள் உள்ளே போய்ட்டு ஓகேங்களா, ஸ்லிப்பர் கழட்டிட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும்.
இரு ப்ரோ நான் பார்த்துக்கோங்க ப்ரோ கஷ்டப்படுறேன் வலிக்கலாம்ப்பா. ஆர்ட் டைரக்டராக சில் அவுட் தான், ஃபேஸ் தெரியாது, அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரியும், ஃபேஸ் தெரியாது. அதுதான் மச்சான் ஃப்ரெண்டு தான். ஸோ இங்கே வண்டி இடிக்குது. ஸோ ஷார்ட் கம்போஸ் பண்ணிகிட்ருக்காப்புல, அது என்னால் முடிஞ்ச உதவி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வேறு ஊற்றிக்கிட்டு வெள்ளை மூஞ்சி கருப்பாகுது. ரெடி 1 2 3 ஆக்ஷன். ஸ்டார்ட் ரோல். ஓகே ரிலாக்ஸ். போர்ட்ரேட் ஷாட்டுக்குலாம் 85 சூப்பராக இருக்கும். லாங்கில் வந்து எடுக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். நமஸ்கார் கொடுத்தது. போது கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும்போது நீங்கள் அப்படியே ஒன்றா போகணும். இன்னும் கூட நீங்கள் பின்னாடி போய்க்கோங்க. 1 2 3 ஆக்ஷன். நான் ஜூம் போகிறேன். ராகேஷ் பிஓவி. யா நைஸ். குட். ஒன் மோர். ஒன்ஸ் மோர். ரெடி 1 2 3 ஆக்ஷன். ஓகே. கஸ்டமர்ஸ் நீங்கள் பார்த்து யாரும் எனக்கு ஏன் பண்ணலன்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா வந்து பேக்கேஜ் வேறு புதுசு. அதுதான் இது எல்லாமே கஸ்டமர்ஸ் ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, பில்லு அதாகும் அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் மாஸ்தாபம் பார்த்துக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அவங்க எதுக்குன்னா மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸ் மற்ற கிளைண்ட்ஸ் எல்லாம் இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கு. சாரி எவ்ரி கிளைண்ட்ஸ் வர ஃபியூச்சர் கிளைண்ட்ஸ் ப்ரெசன்ட் கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபாஸ்ட் கிளைண்ட்ஸ் எல்லாரும் பார்க்குறாங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் ஒர்க். எங்களோட ஒர்க் ஸ்டைல் எப்படி இருக்கும், என்ன மாதிரி நீட்டாக இருக்கும்ன்றது நீங்கள் பார்த்துங்க. ஸோ ஸ்டில்னா ஒரு 1.5 hours ஷூட்டு போயிட்டுருக்கு. நடுவில் ஒரு சின்ன ஸ்மால் பிரேக். ஒரு வீடியோ நல்லா தான் காட்டுவோம் உங்களை. நல்லா தான் உங்களை காட்டுவோம், கவலைப்படாதீங்க. யா நைஸ். ஸோ பாருங்கள், லுக் அட் இச் அதர். ரெடியா? ரெடி 1 2 3 வாங்க. ஓகே ப்ரோ. ஸ்மால் அப்படியே இருங்க ப்ரோ. அப்படியே கை கொடுங்க அவங்களுக்கு, அப்படியே உங்கள் கிட்ட வலிச்சுக்கோங்க. தக்ஷின் சித்ரா ஷூட் பண்ணவங்களுக்கு தெரியும் இந்த இடம் இவ்வளோ ஃப்ரீயாக இருந்து. பிகாஸ் இங்கே நாங்கள் மட்டும்தான் இங்கே கப்பல் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்பேஸில் வேறு யாருமே இல்லை. மற்ற டைமில் வந்து கப்பல்ஸ் ஆகட்டும், எனிபடி டூரிஸ்ட் ஆகட்டும், அவ்வளோ பேர் உள்ளே வெளியும் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஆனால் இப்போது இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் சன்னுமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரொம்ப ஹார்ஷாக இல்லை.
இங்கே சம் ஃபோட்டோ கிளிப்ஸ் அண்ட் வீடியோ கிளிப்ஸும் ஃபோட்டோ வீடியோ கிளிப்ஸும் போயிட்டுருக்கு. அப்படியே இருங்க, கண்ணுக்கு மட்டும்தான் வரணும். ப்ரோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் மேலே தூக்குங்க, அந்த கை கீழே தூக்குங்க. ஓகே ப்ரோ. ஸ்மால் ப்ரோ. ப்ரோ இந்த கை கிஞ்சி கீழே ப்ரோ, இந்த கை அது வந்து உங்கள் லெஃப்ட் தானே, அது ஒன்று கீழே இருக்குங்க. அவ்வளோதான். ஸ்மால். ஓகே, நைஸ். இவர் வெயிலில் கஷ்டப்படுறாரு, அவர் எறும்பு கடிக்க கஷ்டப்படுறாரு. தியாகத்துக்காக தான் ஆண்கள். இது இல்லை, நீங்கள் குழந்தை மாதிரி தூக்கி வச்சுக்கிறீங்க. அது அப்படி இல்லை, இப்படி வரும். அது இப்படி தூக்கிட்டு அவங்க வந்து உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணணும், கால் வச்சுக்கணும். அதுதான் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தூக்கி இடுப்பில் வச்சு அப்படியே இருங்க செம்ம ஃப்ரேம் சொல்லு. டயர்ட் ஆயிடுச்சு, அதான் அடி மேலே அடி போகுது, முடியல. ஸோ எவ்ரி டைம் எல்லா கப்பல்ஸ்ட்டும் கேட்போம், கடைசியாக நாங்கள் விஷன் 26 ஃபோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது எங்களுக்கு. நாங்கள் என்கேஜ்மெண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க கூடயே தான் ட்ராவல் பண்ணுறோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெயினாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்மளை வச்சுப்பாங்க. காய்ஸ், ஷூட்டு சிறப்பாக முடிஞ்சது. கிளைண்ட்டும் ரிவ்யூ கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு, நல்லா கோஆர்டினேட் பண்ணிங்க, போஸ்டே தெரியாது எங்களுக்கு, போஸ்ட் பண்ண வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பண்ண எல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க, சும்மா சொல்லுவாங்க, அவங்களுக்கே அது வந்து தெரியாது. டைம் ஆல்மோஸ்ட் 2:40, ஆல்மோஸ்ட் 2:25 கிட்ட அங்கே கிளம்பணும். ஆஃபீஸ் போகிறதுக்கு 4 மணி ஆகிடும். வெயில் செம்மையாக இருக்குது, கொஞ்சம் ஏசியில் இருக்கிறதால பரவாயில்ல. எனக்கு பைக்கில் ஒன் டே கான் பார்த்துக்கோங்க. அதுதான் ப்ரீ வெட்டிங் ஷூட்டு. நான் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னா செப்பரேட்டாக சரி நிறைய பேர் கேட்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 டே போயிடுது. அது அவங்களுக்கு சொன்னால் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ 4 மணி ஆகிடும், போய் ஃபைல் காப்பி பண்ணோம், அதை பேக்கப் எடுக்கணும், இன்னும் சாப்பிடல. 4 மணி ட்ராவல் ஆகி இன்னும் 4 மணி ஆகிடும்னா சாப்பிட்றதுக்கு ஒரு 1 ஹவர் வச்சுக்கோங்க மேக்ஸிமம். ப்ளஸ் ஃபைல் காப்பி பண்ணோம், அந்த ஃபைல் ஃபில்டர் பண்ணோம். ஸோ ஓவரால் கணக்கு சொல்ல ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸ் ஃபைல் பேக்கப்பு, காப்பி, ஃபில்டர் பண்ணுற வேலை அதிகம். நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும், அன்வான்ட் ஃபோட்டோஸ் எதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து பண்ணணும். ஸோ இது வேறு ரொம்ப டைட்டான வேலை தான். ஸோ நான் கிளைண்ட்டு கஸ்டமர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஈஸியான ஒர்க்கு தானே இது, அதுக்கு ஏன் இப்படி. ஓகே காய்ஸ், இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன்டு. இந்த மாதிரி நிறைய என்ன மாதிரி வீடியோ வேணும்னு உங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு என்ன மாதிரி பண்ணுறதுன்னு தெரியல. ஆல்ரெடி யூடியூப்பில் எல்லோரும் பண்ணிட்டாங்க, நிறைய இருக்குது. என்ன மாதிரி பண்ணணும், உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு நீங்கள் கண்டிப்பாக அவங்க சஜஷன் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம் கண்டிப்பாக எங்கள் சைடில். அண்ட் இந்த வீடியோவில் வந்து அவுட்புட்ஸ் கொஞ்சம் வந்து வரும், அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் ரிவ்யூ சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பேஜு இந்த வீடியோ அவுட்புட் வீடியோலாம் வந்து எங்களுடைய அஃபிஷியல் பேஜில் போடுவோம், அதுவுமே போய் பாருங்கள். அவுட்புட்ஸ்லாம் தெரியும். ஓகே காய்ஸ், உங்களிலிருந்து வெளிப்பெறுவது ராகேஷன், சுதர்ஷன்.